ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பு வாழ்த்துக்கள் கூறி இந்த விண்ணொளி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். எப்படி இருக்கிறீர்கள் அன்பு சகோதர சகோதரிகளே? வாழ்க்கையிலே நாம் நம்பிக்கையற்று தவிக்கின்ற வேளையிலெல்லாம் அல்லது எல்லாமே இருள்மயமாய் காணப்படுகின்ற பொழுதெல்லாம் விண்ணகத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய அந்த விண்ணக ஒளி, அதைத்தான் இங்கே நாம் காணப்போகிறோம். ஆகவே இன்றும் கூட அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே நீங்கள் காணப்படுவீர்கள் என்று சொன்னால் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன். நீங்கள் என்னோடு கூட தனிப்பட்ட முறையிலே தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய பெயர் சாம் போல். என்னுடைய தொலைபேசி இலக்கங்கள் பிரித்தானியாவிலே இருந்தால் 02-28-646-3419 அல்லது நீங்கள் பிற நாடுகளிலே இருந்தால் 00-208-646-3419. திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு இருக்கின்றேன் என்றவரே. திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு இருக்கின்றேன் என்றவரே. மோசேயுடன் கூட இருந்தது போல நானும் கூடவே இருக்கின்றேன் என்றவரே. மோசேயுடன் கூட இருந்தது போல நானும் கூடவே இருக்கின்றேன் என்றவரே. தேவா ஸ்தோத்திரம், 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 தேவா ஸ்தோத்திரம். உன்னோடு இருக்கின்றேன் என்றவரே. ஆமாம் சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்க்கையிலே நமக்கு நம்பிக்கையாக காணப்பட முடியும். ஏனென்றால் அவர் கடவுளாக இருக்கின்றார். கடவுளாக இருந்தவர் இந்த பூமிக்கு மனித அவதாரம் எடுத்து வந்து நம்முடைய இடத்திலே, அதாவது மனிதனாக அவர் பிறந்து நம்முடைய இடத்திலே நமக்காக தன்னுடைய உயிரை கொடுத்து நமக்கு தேவையான அந்த பாவ பரிகாரத்தை அவர் செலுத்தி முடித்து விட்டார். அது மாத்திரமல்ல, அவர் மீண்டுமாக உயிரோடு எழுந்து இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனால தான் நமக்கு நம்பிக்கை உண்டு. வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, உயிரோடு இருக்கின்ற அவரை நோக்கி நாம் பார்க்கின்ற பொழுது அவருடைய துணை, அவருடைய உதவி நமக்கு நிச்சயமாக கிடைக்க முடியும். சில நாட்களுக்கு முன்பதாக அவருடைய உயிர்த்தெழுதலை பண்டிகையாக கொண்டாடினார்கள். ஆகவே இந்த வாரம் முழுவதும் அந்த உயிரோடு இருக்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் சிந்திக்க போகின்றோம். அதிலே இந்த வருகிற 3 நாட்களும் அவர் ஒரு விசாரிக்கின்றவராக காணப்படுகின்ற உயிருள்ள ஆண்டவர் என்று நாம் தியானிக்க போகின்றோம். ஆகவே இதற்கு ஆதாரமாக 1 பேதுரு 5:7 என்ற பகுதியிலே அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்கிற அந்த வாக்கியத்தை நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். அதாவது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நம்மை விசாரிக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே நம்முடைய கவலைகளை, நம்முடைய பாரங்களை, நம்முடைய துக்கங்களை எல்லாம் அவர் மேல் வைத்து விடும்படியாக அவர் கேட்டுக்கொள்கின்றார். காரணம் என்ன தெரியுமா? அவருக்கு தெரியும் நம்மாலே இந்த பாரங்களை, இந்த துக்கங்களை சுமக்க முடியாதென்று. ஆகவே உயிரோடு எழுந்த ஆண்டவர், அவர் உயிர்த்தெழுந்த பிறகு இந்த உலகத்திலே சில காலம் நடமாடினார். கிட்டத்தட்ட 40 நாட்களாக அவர் இந்த உலகத்திலே மீண்டுமாக உயிர்த்தெழுந்து அவர் நடமாடி கொண்டிருந்தார். அந்த வழியிலே அவர் சந்தித்த சில மக்களிடத்திலே எப்படியாக விசாரிக்கின்ற ஒருவராக அவர் காணப்பட்டார் என்பதை நாம் தியானிக்க போகின்றோம். ஆகவே முதலாவதாக இன்றைக்கு லூக்கா என்கிற
பகுதியிலே லூக்கா சுசேஷம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே 2 சீஷர்கள் வழி நடந்து போய்கொண்டிருக்கிற வேளையிலே, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு அவர் உயிர்த்தெழுவதற்கு முன்பதாக என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று அவர்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லை. அவர் மரித்து விட்டார் என்பது மாத்திரம் அவர்களுக்கு தெரிந்திருந்தது. அவர் உயிரோடு எழுந்ததை அவர்கள் நம்ப முடியாமல், அறிய முடியாமல் அவர்கள் காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர்கள் 2 பேருமே எருசலேம் என்ற ஒரு பட்டணத்திலிருந்து அவர்கள் இப்பொழுது தூர ஒரு கிராமத்துக்கு போய்கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அப்படியாக போய்கொண்டிருக்கிற வேளையிலே அவர் 2 பேரும் ஒருவரோடொருவர் துக்கத்தோடு கூட அவர்கள் உரையாடி கொண்டு போகிறார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த வேளையிலே ஆண்டவராகிய இயேசுதாமே அவர்களோடு கூட சென்று இணைந்து கொண்டார் என்பதாக நாம் வாசிக்கின்றோம். அந்த வேளையிலே தான் அவர்களை பார்த்து அவர் கேட்கின்றார், நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டு போகிற காரியம் என்ன என்பதாக அவர் விசாரிக்கிறார் என்பதாக நாங்கள் பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, துக்கத்தோடு கூட அந்த 2 சீஷர்களும் ஒருவரோடொருவர் கதைத்து கொண்டு போனதை கவனித்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடனடியாக அவர்களோடு சென்று இணைந்து அவருடைய துக்கத்தை போக்க அவர் முயலுவதை அங்கே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்ன தெரியுமா? ஆம், அன்றைக்கு அந்த 2 பேருடைய வாழ்க்கையிலே அங்கு காணப்பட்ட அந்த துக்கத்தை, துயரத்தை போக்குவதற்காக அவர்களோடு கூட இணைந்து கொண்ட அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று நம்மோடும் இருக்கின்றார், நம்மிடத்திலும் வருகின்றார். ஒருவேளை இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு என்ன தேவை என்று எனக்கு தெரியாது, உங்களுடைய துக்கம் என்ன, உங்களுடைய கவலை என்னவென்று எனக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு தெரியும். ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் இப்பொழுது உங்களிடமாய் வருகிறார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஆம், இதோ ஆண்டவராகிய இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய துக்கம் என்ன, அதை என்னிடத்திலே சொல்லுங்கள் என்பதாக. ஆகவே நீங்கள் உங்களுடைய துக்கங்களை, உங்களுடைய பாரங்களை, உங்களுடைய கவலைகளை அவரிடத்திலே சொல்லுங்கள், அவர் மீது வைத்து விடுங்கள். அவர் பார்த்து கொள்வார், அவர் பொறுப்பெடுப்பார். இந்த 2 சீஷர்களும் இந்த ஆண்டவராகிய இயேசுவை சந்தித்த பிறகு தங்களுடைய துக்கம் நீங்கினவர்களாக அவர்கள் சந்தோஷத்தோட அவர்கள் திரும்ப எருசலேமுக்கு சென்றார்கள் என்பதாக நாங்கள் வாசிக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இழந்து போன சந்தோஷத்தை திரும்பி கொடுப்பவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒருவேளை இந்த நாளிலே கூட நீங்கள் சொல்லுகிறீர்களா, ஒரு காலத்தில் நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்தேன், ஐயோ அந்த சந்தோஷம் மறுபடியுமாக எனக்கு கிடைக்குமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? நிச்சயமாக கிடைக்கும். அதாவது இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் உங்களுடைய பாரங்களை நீங்கள் கொடுத்து விடுகிற பொழுது அவர் அந்த துக்கத்தை, அந்த பாரத்தை உங்களுக்கு சந்தோஷமான நிலைமையாக மாற்றி கொடுக்க காத்த வண்ணமாயிருக்கிறார். ஆகவே அவரை நோக்கி பார்ப்பீர்களா? இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து நீங்களும் பிரார்த்திக்கும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அக்கினி நடுவினிலே எபிரேய மனிதருடன் இருந்தது போல் என்னோடு இருப்பவரே. அக்கினி நடுவினிலே எபிரேய மனிதருடன் இருந்தது போல் என்னோடு இருப்பவரே. மரணத்தின் பள்ளத்தாக்கில் தாவீது பக்தனுடன் இருந்தது போல் என்னோடும் இருப்பவரே. மரணத்தின் பள்ளத்தாக்கில் தாவீது பக்தனுடன் இருந்தது போல் என்னோடு இருப்பவரே. தேவா ஸ்தோத்திரம், 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 தேவா ஸ்தோத்திரம். உன்னோடு இருக்கின்றேன் என்றவரே, இந்த உலகத்தின் முடிவு வரை சகல காலங்களிலும் உன்னோடு இருக்கின்றேன்
இருப்பேன் என்றவரே. அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாரங்களை சுமக்க காத்திருக்கின்ற ஒரு ஆண்டவராயிருக்கிறார். நம்முடைய கவலைகளை சுமந்து கொள்ள அவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் இதோ இந்த நாளிலே நம்முடைய பாரங்களை, நம்முடைய கவலைகளை அவரிடத்தில் சொல்லிவிட்டால் அவர் அதை பொறுப்பெடுத்து நம்மை நடத்த காத்து கொண்டிருக்கிறார். என்னோடு இணைந்து அவரை நோக்கி பிரார்த்திப்பீர்களா? ஆமெங்கள் அன்பின் தகப்பனே, இதோ என்னோடு இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு அடியாருடைய வாழ்க்கையிலையும் இருக்கின்ற கவலைகள், இருக்கின்ற பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்து எங்களோடு கூட வந்து இணைந்து கொள்கின்ற ஒரு ஆண்டவராக இருப்பதற்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஐயா. ஒருவேளை இதோ என்னோடு இணைந்திருக்கின்ற அநேகமான சகோதர சகோதரிகள், ஐயோ என்னுடைய பிரச்சனையை நான் யாரிடத்திலே சொல்லுவேன், யாரிடத்திலே நான் நம்பி என்னுடைய பிரச்சனைகளை சொல்லலாம் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற வேளையிலே, அப்பா இதோ நீங்கள் இருக்கிறீர்கள் என்று இவர்களுக்கு உங்களை வெளிப்படுத்தின தயவுக்காக நன்றி கூறுகிறோம் ஐயா. ஆம் தகப்பனே, இந்த நேரத்தில் இவர்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் அவர்களை விசாரிக்கிறவரானபடியால் தங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர்கள் உங்கள் மீது வைத்து விடலாம் என்கிற அந்த நம்பிக்கை இவருடைய உள்ளத்திலே வரட்டும் ஐயா. ஆம் தகப்பனே, ஏனென்றால் உங்களை தவிர நாங்கள் நம்ப தகுந்தவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லையப்பா. ஆகவே இந்த நேரத்தில் உங்களை நம்பி நாங்கள் இந்த பிரச்சனையை கொடுக்கின்றோம். ஆகவே நீங்கள் பொறுப்படுத்த எங்களை நடத்த காத்திருக்கிறபடியால் உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஐயா. தகப்பனே, இதோ என்னோடு இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் இந்த நேரத்தில் இதோ தங்களுடைய பிரச்சனைகளை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்னோடு இணைந்து தங்களுடைய பிரச்சனைகளை இப்பொழுது உங்கள் மீது சுமத்தி விடுகிறார்கள். ஆகவே அவர்களை நீ கலங்க தேவையில்லை. அவர்கள் சந்தோஷத்தோடு கூட முன்னோக்கி போகலாம். ஏனென்றால் நீங்கள் அவர்களை நடத்த ஆயத்தமாயிருக்கிறீர்கள். நன்றி பிதாவே, நன்றி தகப்பனே. எல்லா காரியங்களையும் எங்களுடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலேயே கேட்டு நிற்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டும் நாம் நாளைய தினம் சந்திப்போம். அதுவரைக்கும் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்துவாராக என்று கூறிக்கொண்டு நன்றியோடு கூட உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் சாம் பால். நீங்கள் என்னோடு கூட தொடர்பு கொண்டு உங்களுக்காக நான் பிரார்த்திக்க வேண்டும் என்று விரும்பினால் பிரித்தானியாவில் இருப்பவர்கள் 0208 646 3419, பிற நாடுகளிலே இருப்பவர்கள் 0044 208 646 3419 என்ற தொலைபேசி எண்களோடு கூட தொடர்பு கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் நேயர்களே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொன்ன எந்தன் இயேசுவே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொன்ன எந்தன் இயேசுவே, உலகத்தின் முடிவு காலம் வரை உன்னோடு இருப்பேன் என்றவரே, உலகத்தின் முடிவு காலம் வரை உன்னோடு இருப்பேன் என்றவரே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொன்ன எந்தன் இயேசுவே. இந்த சோதனை எனக்கு என்று இயேசுவை நோக்கி புலம்புவதே, பொல்லாங்கினாலே ஒரு நாளும் உன்னை சோதிப்பதில்லை என்கின்றாரே, பொல்லாங்கினாலே ஒரு நாளும் உன்னை சோதிப்பதில்லை என்கின்றாரே.